ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தா நாவல். உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் உயிராக வந்தவளே எபிசோட் 28. அபியோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஃபோன் வரவே உடனே சக்திக்கு ஃபோன் செய்த அபி விஷயத்தை கூறிவிட்டு கிராமத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தான். ரித்து, என்ன இன்னும் கிளம்பலையா என்று அபி கேட்க, நீங்கள் மட்டும் போயிட்டு வரக்கூடாதா? எனக்கு அங்கே வர ஒரு மாதிரியா இருக்கு என்றாள். புரியுது, ஆனால் அம்மாவுக்காகத்தானே போகிறோம் என்று அவன் கூற, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க என்றாள். நீ இல்லாமல் எப்படி ரித்து நான் மட்டும் தனியாக போகிறது என்றான். இல்லைங்க, அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடம்பு ஓரளவு பரவாயில்லைன்னு தான் சொன்னாங்க. என் சார்பா நீங்களே அத்தையை பார்த்துட்டு வாங்களே என்று கூற, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னா கூட இதுதான் சொல்லுவியா என்றான் நபி. ஏங்க உங்களுக்கு அப்படி தோணுது? செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இல்லாத இடத்துல எங்கள் அம்மாவா இருந்தாலும் அங்கே வர நான் யோசிப்பேன் தான். நான் வர்றதில்ல அங்கே யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிற இடத்துக்கு என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு இங்கேயே இருந்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எனக்கு உங்கள் கூட வர விருப்பம் இல்லை என்று வெளிப்படையாக ரித்து கூறியதை கேட்டு அபி வருந்தாமல் இருப்பானா? சரி, நான் மட்டும் போகிறேன் என்று கூறியவன் மறுவார்த்தை எதுவும் பேசாமல் சென்று விட்டான். திடீரென்று அவன் அப்படி கூறியதும் ஒருவேளை கோபிச்சுக்கிட்டாரோ என்று நினைத்த ரித்து அவனை சமாதானம் செய்யத்தான் அவனை தேடிச் சென்றாள். ஆனால் அவன் ஃபோன் பேசிக்கொண்டே இருக்க, சரி பேசட்டும், பேசி முடித்ததும் பேசுவோம் என்று இவள் காத்திருக்க, ஃபோன் பேசி முடித்தவனோ, ரித்து பேக்கிங் ரெடியா என்று கேட்க, பேக்கிங் ரெடி நீங்க என்று அடுத்த வார்த்தை அவளை பேசவே விடவில்லை. அதற்குள் சரி சரி நீ பத்திரமா பார்த்து இருந்துக்கோ, நான் கிளம்புறேன் என்று உடனே கிளம்பி விட்டான். ரித்துவுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. அவளை தனியாக விட்டுவிட்டு போகிறோமே எப்படி இருப்பாள் என்ற ஃபீலிங்கே இல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. அப்படின்னா கோபம் இருக்குன்னு தானே அர்த்தம். சுயமரியாதை இல்லாத வீட்டுக்குள்ளே பாபான்னு கூப்பிட்டா நானும் என்ன தான் செய்வேன்? இவர் வருவாரா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம்? அந்த அம்மாவுக்கு என்னை கண்டாலே ஆகாது. இதில் இங்கேருந்து நான் போய் விசாரிச்சுட்டா மட்டும் சந்தோஷப்பட்டுடுவாங்களா என்று கோபமாக நினைத்து கொண்டவள் அவன் வரும் வரை அவன் பேசவே போவதில்லை என்ற முடிவையும் சேர்த்து எடுத்து கொண்டாள். அதன்படி அவன் சென்றதும் வீட்டை எல்லாம் கிளீன் செய்தவள் விக்கிக்கு தான் ஃபோன் செய்தாள். தன் ஃபோனை எடுத்து பேசிய விக்கி, என்ன ரித்து, முக்கியமான விஷயமா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க என்றான். விக்கி, நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா என்னை பஸ் ஸ்டாப் வர ட்ராப் பண்ண முடியுமா என்றாள். பஸ் ஸ்டாப்பா? எதுக்கு? வேலைக்கு கிளம்பலையா நீ என்று கேட்க, மனசு சரியில்லை, அதனால் அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன். அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அன்னைக்கு ஊருக்கு போனப்ப கூட அப்பா கூட பேச முடியலை. உடனே வேற கிளம்பிட்டோம் என்றாள். சரி, நீ கிளம்புறது அபிக்கு தெரியுமா என்று கேட்க, அவருக்கு தெரியாது, அவர் ஊருக்கு தான் கிளம்பி போயிருக்காரு என்றாள். அப்ப அவர் கூடவே போக வேண்டியது தானே என்றான். அவர் கூட போகலாம் தான், ஆனால் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, இப்போ நல்லா தான் இருக்காங்க என்றாள். அப்போ நீ போய் பார்க்கலையா என்றவன் கேட்க, அங்கே போனால் ஒரு மாதிரி இருக்கும் விக்கி. எல்லாருமே என்னை வில்லி மாதிரி பார்க்குறாங்க. ஒரு பாசிட்டிவ் வைபே அங்கே கிடைக்க மாட்டேங்குது. எதுக்கு தேவையில்லாமல் அங்கே போய் மனசை சங்கடப்படுத்திட்டு நான் வரணும்னு தான் வரலைன்னு சொல்லிட்டேன். அவர் அதுக்கு வெளிப்படையாக கோபப்படலை, உள்ள கோபம் இருக்கு போல. என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறேன்னு மட்டும் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு என்றாள். சரி, நீ வரலைன்னு சொன்னால் அவர் என்ன தான் பண்ணுவார்? அதுக்கு மேலே நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு தெரியலை என்றான். அதெல்லாம் உனக்கு புரியாது. எதுவும் பேசாமல் என்னை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணு. நான் எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு 2 டேஸ் இருந்துட்டு வரேன் என்றாள். என்னது 2 டேஸ் லீவா? எத்தனை லீவு தான் எடுப்ப என்றவன் கேட்க, ஏய் அது போன மாதம் லீவு தானே, இது இந்த மாதம் ஃப்ரெஷ்ஷாக லீவ் எடுக்கிறேன் என்றாள். லீவெல்லாம் சேர்த்து வச்சா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம்ல என்று விக்கி கேட்க, ஆமாம் அது ஒன்று தான் குறைச்சல் என்றாள் சலித்து கொண்டே. ரித்து, அபி உன்னை சந்தோஷமாக தானே வச்சிருக்காரு என்று கேட்க, சந்தோஷமாக தான் வச்சுருக்காங்க, அவரை நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க வீட்டு ஆளுங்களை பற்றி நினச்சாதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் தான் எனக்கு சப்போர்ட்டர், அதுதான் பிரச்சனை. இவர் மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்காரு, மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கவும் எதுக்கு போய் சங்கடப்படணும் என்ற புலம்பலோடு கூற, சரி விடு, நீ புலம்பாத, நான் கிளம்பி வரேன், நீ ரெடியாயிரு என்றான். காலை நேரம் அழகாக புலர இரவு நடந்த கட்டில் யுத்தத்தில் களைத்து உறங்கிய ஜோடிகள் ஒருவரை கட்டிக்கொண்டு படுத்திருந்தார்கள். சூர்யாவின் ஃபோன் விடாமல் ஒலித்து கொண்டிருக்க அதில் தூக்கம் கலைந்த வைஷு கண்களை மூடியபடியே மாமா மாமா என்று அழைத்தாள். அவன் இன்னும் அவளை அணைத்தபடி என்று நெளிய,
மாமா ஃபோன் அடிக்குது என்று சொன்னவள் அவனை விட்டு திரும்பி படுத்து கொண்டாள். வேண்டா வெறுப்பாக டேபிளில் இருந்த ஃபோனை எடுத்து பார்க்க அலுவலகத்திலிருந்து தான் அழைப்பு வந்திருந்தது. அதை எடுத்து 1 மணி நேரத்தில் தான் அங்கு இருப்பதாக கூறியவன் ஃபோனை வைத்துவிட்டு எழ மனமில்லாமல் மீண்டும் அவளை பின்னால் இருந்து அணைத்தபடி அவளது பின்னங்கழுத்தில் முத்தம் ஒன்று வைக்க, விடுங்க மாமா என்று சினுங்கினாள் அவள். ஆனால் அவனுக்கு துளியும் அவளிடமிருந்து பிரிய மனமில்லாமல் போகவே அவளை ஒட்டியபடியே கிடந்தான். செல்லம் என்று அவன் காதலாக அழைக்க அவளோ சொல்லுங்க மாமா என்றாள். அவளின் வெற்று முதுகில் தன் இதழ் கொண்டு ஊர்வலம் நடத்தியபடியே அவளின் காது மடலை சுவைத்தவன், நீ இப்படி என் முன்னாடி இருந்தா என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும் என்று சொல்லியபடியே அவன் கைகள் அவள் அங்க வளைவுகளை தழுவ அதில் கொஞ்ச நஞ்ச தூக்கமும் கலைந்து கண்களை விழித்த வைஷு சற்றே திரும்பி அவனை முறைத்து பார்த்தாள். அவள் முறைப்பதை பார்த்தவன், ஐயோ அப்படி பார்க்காதடி செல்லம், மூடு ஏறுது என்று சிரிப்பை அடக்கியபடி சொல்ல, இனி இவன் பக்கத்தில் இருந்தா ஏதாவது பேசியே மயக்கிடுவான், பேசாம இவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிரு வைஷு, இதுக்கு மேலே உடம்பு தாங்காது என்று மூளை எச்சரிக்கை கொடுக்க அவன் கண்களை மூடி முத்தமிட்டு கொண்டிருக்கும் கேப்பில் ஒரே தாவாக கட்டிலில் இருந்து இறங்கிவிட்டாள். எழும்போது போற்றியிருந்த பெட்ஷீட்டை இழுத்து கொண்டு தன் மேனியில் சுற்ற அவனோ அவசர அவசரமாக தலையணையை எடுத்து தன் இடுப்பிற்கு கீழே மறைத்து கொண்டான். அதை கண்டு வாய்விட்டு சிரித்தவள், அச்சோ மாமா என்னது இது கோலம் என்று கண்ணடித்தபடி கூற, தான் செய்யும் போது ஒன்றுமில்லை என்று தோன்றும் செயல் இப்போது அவள் செய்யும் போது ஆண்மகனுக்கே வெட்கம் வந்துவிட்டது. வர வர நீ ரொம்ப கெட்டு போயிட்டடி என்று அவன் வெட்கப்பட்டு கொண்டே கூற, பாரா என் மாமனுக்கு வெக்கமெல்லாம் வருது, என்கிட்ட என்ன மாமா வெக்கம், நான் பார்க்காதது ஒன்றும் இல்லையே என்று அவள் நக்கலாக சொல்ல, ரொம்ப தாண்டி பேசுகிற, இரு உன்ன என்று ஒரே ஜம்பில் கட்டிலை விட்டு எழுந்தவன் ஹேங்கரில் இருந்த துண்டை எடுத்து இடையில் சுற்றி கட்டி கொண்டான். அச்சோ தேவையில்லாம இவர்கிட்ட வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ என்று முணுமுணுத்தபடி திருவென வைஷு முழிக்க, இப்ப பேசுடி என்று அவன் நக்கலாக கூறியபடி அவளை நோக்கி அடியை எடுத்து வைக்க எங்கு தப்பி ஓடுவது என்று வழி தேடிக் கொண்டிருந்தாள் அவள். ஒன்று வெளியே ஓடினால் உண்டு, இல்லை பாத்ரூமிற்குள். அவள் இருக்கும் நிலையில் வெளியே ஓட முடியாது. பாத்ரூமிற்குள் ஓட அவனை கடந்துதான் செல்ல வேண்டும். இப்படி இருக்கும் இடமெல்லாம் செக் வைத்திருக்க வேறு வழியின்றி அவனிடம் கெஞ்ச தொடங்கியிருந்தாள். மாமா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்று அவள் கெஞ்ச, அது எப்படி விட முடியும், நீ என்னை எப்படி பார்த்தியோ நானும் உன்னை அப்படியே பார்க்கணும் என்றான் கண்ணடித்தபடி. மாமா இதெல்லாம் ரொம்ப ஓவரு, நீங்கள் என்னை பார்த்ததே இல்லையா என்றாள். பார்த்துருக்கேன், பட் மூன்லைட்டில் விட சன்லைட்டில் இன்னும் அழகா தெரிவ, அதனால தான் என்று அவன் அடியை முன்னே நகர்த்த அவள் தன்னிச்சையாக பின்னே நகர்த்தினாள். அவன் 2 அடி தூரத்தில் தொலைவில் நின்று அவளை பிடிக்க பார்க்க அவன் மார்பில் கரம் வைத்து தள்ளிவிட்டவள் ஒரே ஓட்டமாக உடைமாற்றும் அறைக்குள் நுழைந்து கதவை அடைக்க பார்க்க அதற்குள் அவளை பின்னாலேயே துரத்தி வந்து அவளோடு உள்ளே நுழைந்து விட்டான் அவன். இனி நான் காலிதான் என்று மனதிலேயே புலம்பியபடி அவனை பாவமாக பார்க்க ஸ்டைலாக கரத்தை கட்டிக்கொண்டு நின்றவன், என்கிட்ட நீ நல்ல வசமா மாட்டிக்கிட்ட பேபி என்றான் கண்ணடித்து கொண்டே. அதற்கு மேல் நகர வழியில்லாமல் அவள் உதட்டை பிதுக்கியபடி அப்படியே நின்றுவிட அதை கண்டு சிரித்தபடியே அவள் அருகில் வந்தவன், என்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சு போயிருவியா என்றபடி அவளின் கரம் பற்றி தன்னருகள் இழுத்து இருக்க அணைத்து கொள்ள கரைந்துதான் போனாள் பெண்ணவள். கண்களை மூடி சுகமான சுமையாக அதை அனுபவிக்க அவனோ அவளின் கழுத்தில் முகம் புதைத்து தன் தேடலை தொடங்கியிருந்தான். ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாரா என்று அவள் மானசீகமாக கதற, மாமா ப்ளீஸ் வேணா, எனக்கு கெஞ்சியது உதடு, எனக்கு வேணுண்டி என்று மோகமாக மொழிந்தவன் அவள் கழுத்து வளைவில் பற்கள் பதித்து காயங்களை ஏற்படுத்த அதில் வலி கிளம்பவே கத்தியவள் அவன் பிடரியை பற்றி வலுக்கட்டாயமாக அவன் முகத்தை தன்னிடமிருந்து பிரித்தவள், வலிக்குது மாமா என்றாள் பாவமாக. சாரிடி செல்லம் என்றவன் அவள் காயங்களில் முத்தம் என்னும் ஒத்தடம் வைத்து ஆற்ற அவனை தன்னிடமிருந்து விலக்கி நிறுத்தியவள், மாமா ப்ளீஸ் போதும் மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, நான் குளிக்க போகணும் என்று அவள் சொன்னதுதான் தாமதம். மறுபடியும் அவளை அலைக்காக தூக்கி கொண்டவன், அப்ப 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் என்று பாத்ரூமை நோக்கி நடக்க, ஐயோ மாமா ஏன் என்னை இப்படி படுத்துறீங்க என்று கத்தியபடி அவன் பிடியிலிருந்து விடுபட முயற்சிக்க அவளை 1 இன்ச்சு கூட நகர விடாமல் இறுக்கமாக கட்டிக்கொண்டவன் பாத்ரூமிற்குள் நுழைந்த பின்பு அவளை இறக்கிவிட்டான். தாழ்பாலை போட்டுவிட்டு திரும்பி பார்க்க இனி என்ன நடக்குமோ என்ற ரீதியில் நின்றிருந்தாள் வைஷு. அவள் முகத்தை பார்க்கவே அவனுக்கு அவ்வளவு கியூட்டாக இருக்க லேசான புன்னகை ஒன்றை சிந்தியவன், என்னடி செல்லம் பயமா இருக்கா என்று கேட்க அவனை பாவமாக பார்த்தபடி மேலும் கீழும் ஆமா என்று தலையாட்டினாள் வைஷு.
என்கிட்ட என்னடி பயம் என்று அவன் உதடுதான் முணுமுணுத்ததே தவிர அவன் கண்கள் அவளை உச்சி முதல் பாதம் வரை அளவெடுத்து கொண்டிருந்தது. அவன் பார்வை மாறுவதை உணர்ந்தவன் தன்னிச்சையாக தன் கரத்தை மார்புக்கு குறுக்கே வைத்தாள் என்று அவன் உச்சு கொட்டியபடியே தன் அடிகளை அழுத்தமாக எடுத்து வைத்து அவளை நெருங்க அவள் அடி தன்னிச்சையாக பின்னோக்கி சென்றது. கடைசியாக சுவற்றில் முட்டி நின்றவளை தன் இருகரம் கொண்டு லாக் செய்தவன் அவள் கன்னத்தில் தன் கன்னத்தை வைத்து தேய்க்க அவன் வெப்பம் அவளது காது மடலில் உரச அவள் நெஞ்சுக்கூடும் ஏற இறங்க ஆரம்பித்தது. பெருத்த மூச்சுக்களை எடுத்து அவன் உணர்ச்சிகளை இன்னும் வெகுவாக பெருக்கெடுக்கச் செய்தாள் அவள். அதற்கு மேல் சுத்தமாக அவனால் முடியவில்லை. அவள் இதழை வன்மையாக சரி செய்ய நேரம் செல்ல செல்ல அவளும் அவன் முத்தத்தில் இணைந்து கொண்டாள். மார்பை மறைத்திருந்த அவளது கரம் விடுபட்டு அவன் பின்னந்தலையை காதலாக வருடி கொடுக்க எந்த அளவிற்கு அவள் இதழை சிதைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை சிதைத்து கொண்டிருந்தான் கல்வன். முடிந்த அளவிற்கு அவளுமே ஒத்துழைத்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் மூச்சு முட்டவே அவன் மார்பில் கரம் கொண்டு தள்ளிவிட அப்போதே அவள் இதழுக்கு விடுதலை கொடுத்தவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து தன் தேடலை தொடங்கியிருந்தான். இதற்கு மேல் அவளிடமும் அவனை தடுக்கும் திராணி இல்லாமல் போக அவன் தீண்டலுக்கு இசைந்து கொடுக்க ஆரம்பித்திருந்தாள். அவள் கழுத்திலிருந்து முத்தமிட்டபடி அவள் நெஞ்சுக்குழியில் தஞ்சமடைந்தவன் அதில் அழுத்தமான முத்தம் ஒன்றை வைத்து அவள் போத்தியிருந்த பெட்ஷீட்டை வாயாலேயே அவிழ்த்துவிட மாமா என்று அலறியபடி மார்பை மறைக்க வந்த அவள் கரத்தை தன் கரத்தால் எடுத்து பற்றி கொண்டவன் அடுத்து அவளின் அழகிய மலர் பாகங்களில் இதழ் பதித்து சுவைக்க தொடங்கியிருந்தான். பெண்ணவளுக்கு உயிரே இல்லாமல் போனது. அவளோ தன் முனங்களை தொடங்கி இருக்க அவன் தீண்டல் நீள ஆரம்பித்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் உணர்ச்சியின் பிடியில் சிக்கி தவிக்க பெண்ணவளின் கால்கள் தள்ளாடி விழச்சென்றாள். அவளை விழாது அணைத்து கொண்டவன் அருகில் இருந்த பாத் டப்பிற்கு அழைத்து வந்தான். அதில் அவளை இறக்கி ஷவரை திறந்துவிட்டு தானும் அவள் மீது படர்ந்து கொண்டு அவள் அழகிய அங்கங்களை தழுவ நீரில் நனைந்து கொண்டிருக்கும் அவளது உடல் கூட அவன் தொடுகையாலும் முத்தத்தாலும் வெப்பமடைந்த உணர்ச்சிகள் தாறுமாறாக புரண்டு ஓடியது. இனியும் எதற்காக இந்த வெட்கம் என்று நினைத்தவள் அவனது கட்டுமஸ்தான உடலை தன் பூ போன்ற கரம் கொண்டு தழுவி தன்னோடு அவனை இருக்க அணைத்து கொண்டாள். அவன் நினைத்தால் அவளை தன் இஷ்டப்படி ஆள முடியும். ஆனால் அவளது ஒத்துழைப்பு கலந்து கூடுவது தனி சுகம். தான் மட்டுமில்லாமல் அவளும் தன் காதலை வெளிப்படுத்தினால் அந்த கூடல் இன்பம் மட்டும் இல்லாமல் பேரின்பத்தையும் கொடுக்கும். அந்த ஒரு நொடிக்காக காத்திருந்தவனுக்கு இப்போது அது கிடைத்துவிட அதற்கு மேல் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவளிடம் கரையவே தொடங்கியிருந்தான் அவன். நீருக்குள் இரு உடலும் ஒட்டிக்கொண்டும் கட்டிக்கொண்டும் உறவாட முத்தம் தீண்டல் காதல் என்று தன் உரையாடலை தொடங்கியிருந்தார்கள். அவன் தீண்டலாலும் முத்தத்தாலும் அவளை துடிக்க வைத்து வைஷு வைஷு என்று காதலாக அழைக்கும் போதெல்லாம் அவனுள் செத்து பிழைத்து கொண்டிருந்தாள் அவள். இப்படி நேரம் கடந்து கொண்டே சென்றது. வெளி உலகத்தை மறந்து இருவரும் ஒருவரில் வெகுநேரம் தன்னை தொலைத்திருக்க ஒரு வழியாக தன் கூடலை முடித்து குளித்துவிட்டு வெளியேறினார்கள். அப்போதும் அடங்காத அவள் உடைமாற்றி முடிப்பதற்குள் ஒரு வழி செய்துவிட்டான். அவன் தொல்லை தாழ முடியாமல் போனவள் ஐயோ மாமா என்று தலையிலேயே அடித்து கொண்டவள் விடுங்க என்று கூறி அவனிடமிருந்து பிரிந்து நான் கீழே போய் உங்களுக்காக டிஃபன் ரெடி பண்ணுறேன் என்று கூறியவள் வேகமாக சமையலறைக்குள் நுழைந்தாள். அவனோ அவளை நினைத்து சிரித்து கொண்டவன் அலுவலகம் செல்வதற்காக தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். காலையில் ஆபீஸுக்கு வந்த காயத்ரி அப்பொழுதுதான் சூர்யா அபி இருவரும் வராதிருப்பதை கவனித்தவள் தன் கையில் உள்ள கடிகாரத்தை பார்த்தாள். கடிகாரத்தில் மணி 9 தாண்டி இருக்க என்ன இது இவ்வளவு நேரம் ஆகியும் 2 பேரில் யாரும் ஒருத்தர் கூட ஆஃபீஸ்க்கு வரல என்று கூறியபடி தன் கையில் இருந்த ஃபோனை எடுத்து சூர்யாவுக்கு அழைக்க அந்த ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. அவன் செயலை பார்த்து கோபமடைந்த காயத்ரி சூர்யா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கூட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன், ஆனால் இப்போது என்னடான்னா அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற என்று யோசித்து கொண்டு இருக்க அந்த அரைக்கதவை தட்டியபடி சக்தி உள்ளே நுழைந்தான். சக்தியை பார்த்த காயத்ரி யார் நீங்கள் என்று கேட்க நான் இங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், என் பேர் சக்தி, அபிசார் கால் பண்ணியிருந்தாங்க, அவங்க ஊருக்கு போகிறாங்களாம், ஒரு வாரத்துக்கு வரமாட்டாங்களாம், அதனால் நம்மளை பார்த்துக்க சொன்னாங்க என்று கூற அதை கேட்ட காயத்ரிக்கு மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன சொன்ன அபி ஊருக்கு போகிறானா என்று கேட்க ஆமாம் மேடம் ஊருக்கு போயிருக்காரு என்றான் சக்தி. அபி ஊருக்கு போகிறான் என்பதனை கேட்ட காயத்ரிக்கு மனதில் ஏதோ ஒரு திட்டம் தோன்ற ஓகே எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது அதை பார்த்துக்கோங்க, நான் 10 மினிட்ஸில் வந்துடுறேன் என்று கூறியவள் அங்கிருந்து வேகமாக வெளியில் வர அப்பொழுது வேகமாக அபி உள்ளே வந்தான். அபி வருவதை பார்த்த காயத்ரி அபி நீ ஊருக்கு போகிறதா சக்தி சொன்னாரு, இன்னும் கிளம்பலையா என்று கேட்டாள்.
அலுவலகத்திற்குள் வந்த அபி காயத்ரியை பார்த்து முறைத்தவன், காயத்ரி, எவ்வளவு பிளான் போட்டோம், உன்னால் சூர்யா பைஷு கல்யாணத்தை தடுக்க முடியலையே என்றான் நக்கலாக. அவன் குரலை கேட்டதும் காயத்ரிக்கு கோபம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபமாக அவனை முறைத்தவள், உன்கிட்ட நான் எதையும் கேட்க விரும்பல அபி, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காம போயிடு என்றாள். இதோ பாரு காயத்ரி, உண்மையான காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. நீ சூர்யாவை உண்மையாக காதலிச்சு இருந்தா கண்டிப்பாக அவனுக்கு உன் காதல் புரிஞ்சிருக்கும். நீ எதுக்காக சூர்யாவை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று கூற, அபி, இதுக்கு மேலே நீ எதையும் பேசாத. என் சூர்யாவை என்கிட்ட எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக சூர்யாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கோபமாக கத்தினாள். அபியோ தன் கைகள் இரண்டையும் மார்புக்கு நடுவில் கட்டியவன், இதுதான் நீ காயத்ரி. உன்னோட காதல் உண்மையா இருந்தா கண்டிப்பா அவை சந்தோஷத்துக்காக எதை வேணா பண்ணியிருப்ப. எவ்வளவுதான் மறைச்சுக்கிட்டாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னோட சுயரூபத்தை சூர்யா பார்த்தே தீருவான் என்றான். ஆமாம், நான் பிடிவாதக்காரி தான். சூர்யாவை அடையிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் என்று கூறியவள் அங்கிருந்து செல்ல, அபி தன் கைகளை தட்டியபடி, உன்னால இதுக்கு மேலே அவன் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது காயத்ரி, நான் வர விட மாட்டேன் என்றான். அவளும் சிறு புன்னகையுடன், இந்த காயத்ரியை பற்றி உனக்கு முழுசா தெரியாது அபி, நீ வேணா பாரு. சூர்யா அவன் வாயால் எனக்கு வைஷு வேண்டாம்னு சொல்லுவான், நான் சொல்ல வெப்பேன். அதை நீ பார்க்க தான் போற என்று கூறியவள் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் வேகமாக தன் அறைக்கு சென்றாள். காயத்ரி செல்வதை பார்த்த அபி, என்னவெல்லாம் பண்ணிக்கோ காயத்ரி, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன் என்று கூறியவன் சக்தியிடம் சென்றான். சக்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும், அதை சொல்கிறதுக்காகத்தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் என்று கூறியவன் அது சம்பந்தமான அனைத்து வேலைகளையும் அவனுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். விக்கி கூறியது போல் அடுத்த 3/4 மணி நேரத்தில் ரித்துவின் வீட்டுக்கதவை தட்ட அவளோ அவனை உள்ளே கூட விடவில்லை. அவன் எப்பொழுது வருவான் என்று அவசரமாக காத்திருப்பாள் போல. அவன் பெல் அடித்ததுமே பெட்டியை எடுத்துக்கொண்டு அவனை வெளியே தள்ளி கதவை லாக் செய்து கிளம்பிவிட்டாள். அவளை பார்த்த விக்கி, என்ன உனக்கு அவசரம் என்றதும், போலாம், நேரமில்லை விக்கி, சீக்கிரம் வா என்றாள். ஏய் லூசு, என்னாச்சு? நீ எப்போ போனாலும் பஸ்ஸு வர்ற நேரத்தில் தான் வரும் என்று விக்கி கூற, நம்ம பஸ்ஸில் போகலை, நேராக பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க டாக்ஸி ஸ்டாண்டில் போய் டாக்ஸியில் தான் நான் ஊருக்கு போகிறேன். ஸோ நான் சீக்கிரம் போகணும் என்றாள் அவசரத்தோடு. ஏன் லேட்டாக போனால் ஆகாதா என்றவன் கேட்க, இல்லை, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க என்னோட மாமியார், முக்கியமாக என் புருஷனோட அம்மா ஆயிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு முடியலைன்னா போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது சொந்த மாமியாரை பார்க்கலைன்னா எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நான் சும்மா தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் அவர் உடனே கோபிச்சுக்கிட்டு போயிட்டாரு. என்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தா கூட நான் வரேன்னு சொல்லியிருப்பேன். அவர் பொசுக்குன்னு இப்படி கிளம்பி போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றாள். அதனால் அவருக்கு முன்னாடி நீ போய் அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா என்று அவன் கேட்க, அதுதான் இல்லை, அவருக்கு முன்னாடி போய் அவங்க அம்மாவை மட்டும் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு உடனே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் என்றாள். அது எப்படி, அவங்க விடுவாங்களா என்று கேட்க, அவங்க விடுறாங்களோ இல்லையோ நான் போகிறேன் அவ்வளவுதான் என்றாள். உன்னை எப்படி நான் காரில் தனியாக அனுப்புவேன் என்றான் விக்கி. டேய், நான் என்ன சின்ன பிள்ளையா, அதெல்லாம் போயிடுவேன், ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு என்றாள். எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அது எப்படி, ஆல்ரெடி அபிதான் முன்னாடி போயிட்டாரு, அவருக்கு முன்னாடி நீ எப்படி போவ? எப்படியும் அவர் போனதுக்கப்புறம் போகிற மாதிரி தானே வரும் என்றான் சந்தேகத்தோடு. அதான் இல்லை, ஏன்னா அவர் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் இங்கேருந்து கிளம்புவார். அவர் நேராக அவரோட ஆஃபீஸ் போய் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்கான், அதை பிரித்து கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு எப்படியோ 2 மணி நேரம் ஆகும். அப்படி தான் பேசிகிட்டு இருந்தார் ஃபோனில், அதை வச்சு தான் நான் கணக்கு போட்டேன் என்றாள் ரித்து. உன் கணக்கு தப்பு கணக்கு ஆகாமல் இருந்தா சரிதான். சரி, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு வரவா, முக்கியமான கால் ரித்து, உடனே வந்துடுறேன் என்றவன் ஃபோனை எடுத்துக்கொண்டு சென்றான். ஏண்டா எனக்குன்னு வரீங்க, போய் பேசு என்றாள். அவள் கேட்காத தூரத்தில் சென்ற விக்கி, ஓகே சார், ஓகே சார் என்று பேசிவிட்டு ஃபோனை வைத்தவன், சரி வா போலாம் என்ற நிம்மதியுடன் கிளம்பினான். ரித்துவிற்கு இருந்த அவசரத்தில் அவன் யாருடன் பேசினான் என்றெல்லாம் கேட்கவில்லை. அதை சாதகமாக பயன்படுத்திய விக்கியும் பைக்கை நேராக வேறு ஒரு பாதையில் விட, டே எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்க என்றாள். ரித்து, வாயை மூடிட்டு தான் வாயேன் என்றவன் தன் பைக்கை ஓட்டிக்கொண்டிருக்க சற்று நேரத்தில் ஒரு வீட்டில் முன் தன் வண்டியை நிறுத்தினான். டே எங்கடா கூட்டிட்டு வந்திருக்க என்று கேட்க, ஊருக்கு போகணும் தானே, அப்போ சைலண்டாக இரு என்று கூறிவிட்டு அவளை வெளியே நிற்க வைத்துவிட்டு அந்த வீட்டில் உள்ளே சென்றவன் சாவியை சுற்றியபடியே வெளியே வந்தான். என்னடா இது, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று ரித்து கேட்க, எல்லாம் சொல்கிறேன் வா,
தன்னுடைய வண்டியை அந்த வீட்டின் உள்ளே நிறுத்தியவன் அங்கிருந்து செட்டில் இருந்த காரை வெளியே எடுத்து வந்து ஹாரன் அடித்து ரித்துவை அழைக்க அவளுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமலேயே அவன் அருகில் செல்ல, ஏறு ரித்து என்றான். அவளோ அவனின் மேல் இருந்த நம்பிக்கையில் ஏறி காரில் அமர்ந்தாள். டேய், நான் ஊருக்கு போகணும் என்று அவள் கூற, ஊருக்கு தான் போகிறோம், நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் என்றான். அப்பா, உனக்கு எவ்வளவு என் மேலே அக்கறை, நண்பேண்டா என்று கூற, அக்கறை சக்கரை எல்லாம் எதுவும் இல்லை. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா முதல்ல என்ன தான் பிடிப்பாங்க. உன் புருஷனும் சரி உங்கள் அப்பாவும் சரி. எதுக்கு வீணா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? அதுக்கு தான் நானே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு நினச்சேன். அப்படியே அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு, போயிட்டு பார்த்துட்டு உடனே நான் கிளம்பிடுவேன் என்றான். இவ்வளவு தூரம் வந்து விடுறேன்னு சொன்னது எனக்கு பெரிய சந்தோஷந்தான். நானே டென்ஷனில் இருந்தேன். போய் டாக்ஸி வேற பிடிக்கணும். நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வருமானான்னு தெரியலை. முதல்ல டாக்ஸி இருக்குமான்னு தெரியலை அப்படின்னு. ஆனால் டாக்ஸியும் கொடுத்து ஃப்ரீயாகவும் நீ கூட்டிகிட்டு போகிறத நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நண்பேண்டா என்றாள். ஹலோ மேடம், உங்களை யார் இப்போ ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னது? டாக்ஸிக்காகிற செலவை கொடுத்துடுங்க என்றான். ஆமாம், கொடுக்கலைன்னா என்னடா பண்ணுவ என்றவள் கேட்க, உன் புருஷன்கிட்ட சொல்லி வசூலிச்சிடுவேன் என்றாள். சரிடா, தைரியம் இருந்தால் வசூலிச்சுக்கோ என்று கூற, நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தில் தானே கேட்குற என்றான் சிரித்து கொண்டே. விக்கியும் ரத்தன்யாவும் பேசிக்கொண்டே காரில் தன் கிராமத்தை நோக்கி பயணமாகினர். அனைத்து விபரங்களையும் கூறிய அபி சூர்யாவிற்கு அழைத்து அனைத்தையும் கூறினான். சரி சக்தி, நான் கிளம்புறேன் என்றவன் தன் ஊருக்கு கிளம்பினான். அபி அலுவலகத்திலிருந்து சென்றதை கவனித்த காயத்ரியோ தன் காரை எடுத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக அதை ஓட்டினாள். டேய் சூர்யா, இனிமே எந்த தொல்லையும் கிடையாது. உன்னை சீக்கிரம் வழிக்கு நான் கொண்டு வந்துடுவேன். நமக்கு இடையில இருந்த அந்த அபி சனியை பிடிச்சவன் போயிட்டான். இனிமே இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு என் வேலையை மட்டும் பாரு என்று தன் மனதுக்குள் பல திட்டங்களை தீட்டியபடி காரை வேகமாக சூர்யாவின் வீட்டை நோக்கி செலுத்தினாள். தன் அறையிலிருந்து கீழே சென்ற சூர்யா சாப்பிட்டு முடித்ததும் தன் அறைக்கு வந்து கிளம்பலாம் என்று நினைத்தவன் மேலாடையின்றி வெறும் ட்ராக்கை மட்டும் அணிந்து கொண்டு கீழே வந்தான். கீழே வந்த வைஷுவோ அவனுக்கு பிடித்த டிஃபன் செய்து கொண்டிருக்க அவளை பார்த்தவன் அவள் அருகில் செல்லலாம் என்று நினைக்க, அப்போது வீட்டின் காலிங் பெல் அடித்தது. சூர்யா சென்று தன் வீட்டின் கதவை திறக்க அங்கு அவன் முன்னால் காயத்ரி நின்று கொண்டிருந்தாள். காயத்ரியை பார்த்த சூர்யாவுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏய் காயத்ரி, எப்படி இவ்வளவு காலையில்? நிஜமா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது என்று கூற, மேலாடை இன்றி நின்று கொண்டிருந்த அவனை பார்த்த அவளின் கண்கள் அவன் உடலை வருடி கொண்டிருந்தது. உள்ளே வந்த காயத்ரி அவனை கட்டி அணைக்க அவனுக்கோ அது சாதாரணமாக இருந்தது. இது எப்பொழுதும் தங்களுக்குள் நட்பாக நடக்கும் ஒரு விஷயம் என்பதை நினைத்தவன் இதை அனைத்தையும் பெண்ணாலிருந்து பார்த்து கொண்டிருந்த வைஷுவை மறந்து போனான். இவர்கள் அவ்வாறு நிற்பதை பார்த்த அவளின் முகம் ஏனோ வாடியது. வைஷுவோ தன் தலையை குனிந்தவாறு அமைதியாக நிற்க, சூர்யா தன்னிடமிருந்து காயத்ரியை பிரித்தவன் அவள் கையை பற்றி உள்ளவா காயத்ரி என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். காயத்ரி வைஷுவை பார்த்ததும் அவள் மனதில் அவளை கழுத்தை பிடித்து கொன்றுவிட வேண்டும் போல் என்று வெறி இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் தனது முகமுழுக்க புன்னகையுடன் அவளை நோக்கி சென்றாள். வைஷு, எப்படி இருக்க என்று கூறியபடி அவளை லேசாக கட்டி அணைக்க, தன் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் அவளை பார்த்து சிறிதாக புன்னகைத்த வைஷு, நான் நல்லா இருக்கேன் காயத்ரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா என்று நட்பாகவே அவளை விசாரித்தாள். எனக்கு என்ன காயத்ரி, சூர்யா என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருப்பேன். உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்று கூற, அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவள் நிலையை புரிந்து கொண்ட சூர்யா வைஷுவின் அருகில் சென்று அவளின் இடையில் கைவிட்டு தன்னுடன் நினைத்தபடி, வைஷு, நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும். காயத்ரி அந்த மாதிரி எதுக்கு சொன்னான்னு உனக்கு இன்னும் புரியலை தானே என்று கூற, அதை கேட்ட வைஷு நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். காயத்ரி, நீ எதுக்கு அந்த மாதிரி சொன்ன, நீயே அவகிட்ட சொல்லிடு என்று கூற, வைஷுவும் சூர்யாவும் நெருக்கமாக இருப்பதை பார்த்தவளுக்கு ஏனோ கோபம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன் பற்களை கடித்தபடி புன்னகையுடன், வைஷு, நான் சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கு தான். நான் இந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா நீ சூர்யா மேலே இருக்கிற காதலால் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவன்னு நினச்சேன். ஆனால் நீ எப்படி வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு எனக்கு தெரியலை. நானா இருந்தா மனசில் ஒருத்தனை வச்சுக்கிட்டு கண்டிப்பா இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன் என்று அவளை குத்தலாக பேசினாள். அவள் என்ன பேசுகிறாள் என்பதை புரிந்து கொண்ட வைஷுவின் கண்களோ கலங்கியது. தன் கலங்கிய கண்களை யாருக்கும் தெரியாமல் துடைத்து கொண்டவள், சரி சரி, நடந்தது நடந்து போச்சு காயத்ரி, இனிமே எதுக்கு இதை பற்றி பேசிட்டு,
வாங்க சாப்பிடலாம் என்று கூற, ஆமாம் காயத்ரி வா சாப்பிடலாம், வைஷு சூப்பராக குக் பண்ணுவா என்று கூற, ஓகே சூர்யா நீயும் போய் கிளம்பி வா, நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் என்று கூற, அதை கேட்ட சூர்யா, ஓகே காயத்ரி நீ வைஷு கிட்ட பேசிட்டு இரு, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் கிளம்பி வந்துடுறேன் என்று கூறியவன் தன் அறைக்கு ஓடினான். அவன் அங்கிருந்து சென்றதும் இவ்வளவு நேரம் புன்னகைத்த காயத்ரியின் முகம் சட்டென்று கோபமாக மாறியது. காயத்ரியை கண்டு கொள்ளாத வைஷு நேராக கிச்சனுக்குள் சென்றவள் தான் சமைத்து வைத்திருந்த அனைத்தையும் எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்து கொண்டிருந்தாள். காயத்ரி அவளை முறைத்து கொண்டு நின்றிருக்க வைஷுவோ, காயத்ரி உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா என்று சாதாரணமாக கேட்க, அவள் அருகில் நெருங்கி சென்ற காயத்ரி சட்டென்று அவள் கழுத்தில் கைகளை வைத்து இழுத்து கொண்டு அங்கிருந்த சுவற்றின் மீது சாய்த்தவாறு நிறுத்தினாள். அவளில் இந்த செயலை பார்த்து அதிர்ந்த வைஷுவுக்கோ ஒன்றும் புரியவில்லை. தன் கழுத்தை பிடித்திருந்த அவளின் கைகளை பற்றியவள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று திக்கி திணறி கேட்டாள். அவளோ கோபம் தாங்காமல், எவ்வளவு தைரியம் இருந்தா, நான் அன்னைக்கு அவ்வளவு சொன்ன பிறகும் நீ சூர்யாவை கல்யாணம் பண்ணியிருப்ப என்று அவள் கண்களை பார்த்து கேட்க, அவளுக்கு அவள் கேட்ட கேள்வி அதிர்ச்சியாக இருந்தது. வைஷு அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அவள் கழுத்திலிருந்து கையை எடுத்த காயத்ரி அவளின் பின்புறம் முடியை பற்றியவள், இதோ பாருடி, உன்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன், நான் சூர்யாவை காதலிக்கிறேன், எனக்கு தான் சூர்யா, எக்காரணத்தை கொண்டும் சூர்யாவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்றாள். அவளின் செயலில் வைஷுவுக்கு வலி தோன்ற, காயத்ரி வலிக்குது என்று தன் பற்களை கடித்தபடி கூற, அவள் முடியிலிருந்து கையை எடுத்தவள் வேகமாக அவளை சோஃபாவில் தள்ளிவிட்டாள். இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த வைஷுவுக்கு கோபம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சோஃபாவில் இருந்து எழுந்தவள் தனது புடவையை எடுத்து சொருகியபடி, இதோ பாருங்க, எனக்கு மாமாவை பிடிச்சிருக்கு, மாமா என்னத்தான் காதலிக்கிறாரு, நடுவுல வர்றதுக்கு நீங்க யாரு என்று தன் பற்களை கடித்தபடி கேட்டாள். இவ்வளவு செய்தும் வைஷு தைரியமாக எழுந்து தன் முன் நின்று பேசுவதை பார்த்த காயத்ரிக்கு இன்னும் கோபம் அதிகமானது. அவள் செயலை பார்த்த காயத்ரி கோபமாக மீண்டும் அவள் அருகில் செல்ல, அறையில் இருந்து சூர்யா வைஷு என்று குரல் கொடுத்தான். சூர்யாவின் குரல் கேட்டதும் வைஷு திரும்பி காயத்ரியை பார்த்து, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இந்த வைஷுவை பற்றி உனக்கு முழுசா தெரியாது என்றவள் தன் கண்களை துடைத்தபடி தங்கள் அறையை நோக்கி செல்ல, காயத்ரியோ நில்லு என்று கத்தினாள். அவள் குரலை கேட்டு படிக்கட்டில் நின்ற வைஷு திரும்பி காயத்ரியை பார்த்தாள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ வைஷு, இன்னையிலிருந்து 1 மாதத்துக்குள்ள என்னோட சூர்யாவை உன்கிட்ட இருந்து பிரித்து அவன் வாயாலேயே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லலை, என் பேரு காயத்ரி கிடையாது என்றாள் கோபத்துடன். அதை கேட்ட வைஷுவோ புன்னகையுடன் படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கி வந்தவள் காயத்ரியின் கன்னத்தில் பலார் பலார் என்று கன்னம் இரண்டும் சிவக்கும் அளவிற்கு அரைந்தாள். வைஷுவின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிய இதை சற்றும் எதிர்பார்க்காத காயத்ரி அதிர்ச்சியாகி வைஷுவை பார்க்க, என்ன இவ்வளவு நேரம் நீ பண்ணதுக்கெல்லாம் அமைதியாக இருந்தவ இப்போ இந்த மாதிரி பண்ணுறான்னு பார்க்குறியா? நான் தான் சொன்னேனே என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியாதுன்னு. இந்த வைஷு ஒன்று மனசில் நினச்சா அதை கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவா. என்ன சொன்ன? என்னோட மாமாவை நீ காதலிக்கிறியா? அவரை அடைஞ்சே தீருவியா? உனக்கு வெக்கமா இல்லை? இன்னொருத்தி புருஷனை காதலிக்கிறேன்னு சொல்கிற? நீ எல்லாம் எந்த மாதிரி பொண்ணு? உன்னை போய் நல்ல பண்ணு என் மாமா நம்புறாரே, அவரை சொல்லணும் என்று கோபமாக கூற, வைஷு கூறியதை கேட்ட காயத்ரி கோபமாக, வைஷு ரொம்ப அதிகம் பேசுகிற என்றாள். ஏய் போதும், வாயை மூடு, இன்னொரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். இப்போ 4 அறை விழுந்தது, அப்புறம் அது 8 ஆகும். இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, இன்னும் 1 மாசத்துல உன்னோட சுயரூபத்தை அவர்கிட்ட நிரூபித்து அவர் வாயாலேயே உன்னை துரத்தலை, என் பேர் வைஷு இல்லை என்று கூற, அதை கேட்ட காயத்ரி புன்னகையுடன், ஏய் வைஷு, எந்த நம்பிக்கையில் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு உனக்கு தெரியுமா என்றாள். எனக்கு என் காதல் மேலே நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக என் மாமா என்னை புரிஞ்சுப்பாங்க என்று கூறியவள் படிக்கட்டின் மீது கால்களை வைத்து திரும்பி அவளை பார்த்து, இன்னொரு தடவை என் மாமா பக்கத்தில் நின்று உரசிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான், தொலைச்சி போடுவேன். கிராமத்துக்காரியை ஏமாத்தலாம்னு நினைக்காத, கிராமத்து பொண்ணுங்க எதுக்கும் துணிஞ்சவங்க என்று கூறியவள் அதற்கு மேல் நிற்காமல் படிக்கட்டு ஏறி மேலே சென்றாள். அவள் செயலை பார்த்த காயத்ரிக்கு கோபம் தலைக்கு மேல் வந்தது. அவள் மனமோ, அடைச்ச
ஒரு பட்டிக்காட்டு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு நிற்கிறியே, நீ எல்லாம் எதுக்கு இருக்க என்று அவளை கேள்வி கேட்க அவளோ தன் காலை தரையில் உதைத்தவள். இதுக்கு நான் உன்னை பழி வாங்காமல் விடமாட்டேன் வைஷு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை நீ அடிச்சிருப்ப. உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று கூறியபடி அங்கிருந்த சோஃபாவில் சென்று கோபமாக அமர்ந்தாள். சூர்யா அழைத்ததும் அறைக்குள் நுழைந்த வைஷு நினைவு முழுவதும் காயத்ரியே நிறைந்திருந்தாள். காயத்ரி கூறிய வார்த்தைகள் அவள் காதில் கேட்டுக்கொண்டே இருக்க அவளை எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் யோசித்தபடி இருந்தாள். அறைக்குள் நுழைந்த வைஷுவை சூர்யா பின்னிருந்து கட்டி அணைத்து கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத வைஷு அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அவனோ அவளது தோள்பட்டையில் தன் தாடையை பதித்தவன் செல்லம் ஐ லவ் யூ என்று கூற, அவன் கூறியதை கேட்டு புன்னகையுடன் அவள் அவனின் தாடையை பற்ற அவன் தலையில் இருந்த நீர்த்துளிகள் அவள் மீது விழுந்தது. ஆம், அறைக்குள் வந்தவன் முகத்தை கழுவ பாத்ரூமிற்குள் நுழைய அங்கே வைக்கப்பட்டிருந்த ஷாம்பு எதிர்பாராத விதமாக அவன் கைப்பட்டு அவன் மேலே ஊற்றியது. அதனால் சரி குளித்துவிட்டு வந்துவிடலாம் என்று நினைத்தவன் மீண்டும் குளித்து முடித்து வெளியே வந்தான். வைஷு அவனை திரும்பி பார்க்க சூர்யா குளித்து முடித்து தலையில் நீர் சொட்டி கொண்டிருக்க இடுப்பில் வெறும் துண்டை மட்டும் அணிந்து கொண்டிருந்தவனை பார்த்தவள் அவன் கையை பற்றி அழைத்து கொண்டு மெத்தையில் அமர வைத்தாள். என்னம்மாமா இது, குழந்தைங்க மாதிரி என்று கூறி தான் அணிந்திருந்த புடவை முந்தானையை எடுத்து அவளுக்கு தலையை துவட்டினாள். அவள் செயலை பார்த்து புன்னகைத்த சூர்யாவின் கண்கள் அவள் சேலை விலகலில் தெரிந்த இடுப்பில் நிலைக்குத்தி நின்றது. அவளின் இடையை ரசித்தவன் மெதுவாக அதை தன் கைகள் கொண்டு வருட அவளோ மாமா என்று கூறியபடி சினுங்கினாள். அவன் அதை கண்டு கொள்ளாது அவள் இடையில் கைவிட்டு இழுத்து தனது முகத்தை அதில் பதித்து கொண்டான். அவன் செயலில் கண்களை மூடி ரசித்தவள் மேலும் தன்னை அவனின் இடையோடு இறுக்கி அணைத்து கொண்டாள். அவனின் மீசை முடி வைஷுவின் இடையில் குறுகுறுப்பை உண்டாக்க மெல்ல சினுங்கி அவனிடமிருந்து விலகப்போக அவனும் விடாமல் இருக்க அணைத்து கொண்டே இருந்தான். மாமா, உங்களோட ஃப்ரெண்டு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க முதல்ல கீழே போகலாம் என்று கூற அப்போதுதான் அவனுக்கு கீழே காயத்ரி தனக்காக காத்து கொண்டிருப்பது நினைவுக்கு வந்தது. அவளிடமிருந்து பிரிந்தவன் அவளை இழுத்து தன் மடிமேல் அமர்த்தி கொண்டு அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவாறு, வைஷு, காயத்ரி பண்ணதை நான் சரின்னு சொல்லலை. அவள் ஏதோ லூசுத்தனமாக பண்ணிட்டா. அவள் ஒருத்தி தான் அபிக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ அவளை எனக்காக நீ மன்னிச்சிடு என்றான். அவன் கூறியதை கேட்ட வைஷுவுக்குத்தான் மிகவும் கஷ்டமாக இருந்தது. காயத்ரியின் சுயரூபம் தெரிந்து கொண்டால் சூர்யா மிகவும் வருத்தப்படுவான் என்பதை உணர்ந்தவள் ஏதும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். அவள் அமைதியாக இருப்பதை பார்த்த சூர்யா அவள் கழுத்தில் இருந்து தன் முகத்தை எடுத்தவன் அவளின் கண்களை பார்த்து வைஷு என்று அழைத்தான். அவளோ மாமா, இது எல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் என்று கூறி புன்னகைக்க அவளின் இதழில் மெல்ல முத்தமிட்டு எனக்கு தெரியும் நீ அதெல்லாம் மறந்துடுவன்னு என்று கூற வைஷுவோ அவன் நெற்றியோடு நெற்றி முட்டியவள் சரி வாங்க மாமா சாப்பிடலாம் என்று கூறி அவளிடமிருந்து விலகிச் செல்ல அவனோ இரு வைஷு, நான் ட்ரெஸ் போட்டுட்டு உன் கூடவே வந்துடுறேன் என்று கூறியவன் தன் கபோர்டில் உடைகளை எடுத்தான். வைஷு அவனிடமிருந்து சட்டையை வாங்கியவள் அவனுக்கு அதை அணிவித்து பட்டன் போட்டு விட்டாள். அவளின் ஒவ்வொரு செயலையும் பார்த்த சூர்யாவுக்கு அவள் மீது மேலும் காதல் பொங்கியது. அவனோ வைஷு என்று மென்மையாக அழைக்க அவளோ அவன் முகம் பார்க்காமல் சொல்லுங்க மாமா என்றாள். அவன் மீண்டும் வைஷு என்று அழைக்க சொல்லுங்க மாமா, இந்த கொஞ்சல் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க என்று கூறியவள் அவன் சட்டை முழுவதும் பட்டனை போட்டுவிட்டு அவனிடமிருந்து விலகி போக அவனும் வேகமாக அவள் கையை பற்றி இழுத்து தன்னுடன் அணைத்தவன், வைஷு, நாளைக்கு மாமா சமாதானம் ஆயிட்டா நீ அடிக்கடி என்னை விட்டுட்டு ஊருக்கெல்லாம் போகாத சரியா? நானே உன்னை கூட்டிகிட்டு போய் உன் கூடவே இருந்து உன்னை நானே கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்றான். அவனது அளவில்லாத காதலை பார்த்த வைஷுவுக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. வைஷுவோ கண்டிப்பா மாமா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் போதுமா என்று கூறியவள் அவனை கட்டி அணைத்து கொள்ள அவனும் அவளை கட்டி அணைத்து கொண்டான். மாமா, மணி ஆயிட்டே இருக்கு என்று கூற அவனும் அவளை விட மனமில்லாமல் விட்டவன் அவள் கையை பற்றி அணைத்து கொண்டே வெளியில் சென்றான். சூர்யாவும் வைஷுவும் இடையோடு கையிட்டு வருவதை பார்த்த காயத்ரிக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. தன் பற்களை கடித்தபடி தனக்குள்ள அதை கட்டுப்படுத்தி கொண்டவள் அவர்களை பார்த்து பொய்யாக சிரித்தாள். காயத்ரி தன்னை வெறுப்புடன் பார்ப்பதை உணர்ந்த வைஷு புன்னகையுடன், காயத்ரி, நீங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிடலாமே என்று கூற, கண்டிப்பா வைஷு. காயத்ரி, இன்னைக்கு நீ எங்கள் வீட்டில் தான் சாப்பிட்ற என்றான் சூர்யா. அதை கேட்ட காயத்ரி, இல்லை சூர்யா, எனக்கு வேண்டாம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நம்ம போகலாமா என்றாள். காயத்ரி கூறிய பின்புதான் சூர்யா தன் கையில் உள்ள கடிகாரத்தை பார்த்தவன், அட ஆமா வைஷு, டைம் ஆயிடுச்சு என்று கூற அவன் கையை பிடித்து டைனிங் டேபிளில் அமர வைத்த வைஷு, முதல்ல சாப்பாடு அப்புறம்தான் வேலை என்று கூறி தன் கண்களால் அவனை மிரட்ட அவள் செயலை பார்த்த சூர்யா புன்னகைத்தபடி,
ஓகே ஓகே பேபி, நான் சாப்பிட்றேன் என்றான். வைஷு புன்னகையுடன் அவனுக்கு காலை உணவை பரிமாற இவர்கள் இருவரின் கொஞ்சல்களை பார்த்த காயத்ரி கோபம் தாங்காமல் தன் பற்களை கடித்தவள், இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையில் எழுதி இருக்க போல என்று தனக்குள் கூறிக்கொண்டிருக்க, கண்டிப்பா நீ இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும் என்றபடி அவள் அருகில் நெருங்கி வந்தாள் வைஷு. காயத்ரி தன் மனதில் நினைத்ததை கூறும் வைஷுவை பார்த்து முறைத்து கொண்டிருக்க, வைஷு புன்னகையுடன், வாங்க காயத்ரி, உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் தனியாக சாப்பிட்றாங்கல்ல, அவருக்கு வந்து கம்பெனி கொடுங்க என்று கூற, அவளோ ஏதும் கூறாமல் அவளையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். காயத்ரி, ரொம்ப பண்ணாத, வந்து சாப்பிடு, டிஃபன் சூப்பராக பண்ணியிருக்கா என்று கூற, வரேன் பேபி என்றவள் சூர்யாவின் அருகில் சென்று அமர, வைஷு சூர்யாவின் மறுமுனையில் சென்று அமர்ந்தாள். சூர்யா காயத்ரிக்கு பரிமாற வைஷு காயத்ரியையும் சூர்யாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள். தன் அருகில் அமர்ந்திருந்த வைஷுவை பார்த்த சூர்யா, வைஷு நீ சாப்பிடலையா என்று கூற, ஏமாமா, நீங்கள் எனக்கு ஊட்டிவிட மாட்டீங்களா என்று கேட்டாள். அவள் கூறியதை கேட்ட சூர்யாவுக்கு மகிழ்ச்சி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீயா வைஷு இப்படி பேசுகிற என்று அவளை பார்த்து புன்னகையுடன் கேட்க, சரி விடுங்க மாமா, நானே சாப்பிட்றேன் என்று தட்டில் எடுத்து வைக்கப் போக அவளை தடுத்த சூர்யா அவளுக்கு ஊட்டிவிடத் தொடங்கினான். இதை பார்த்த காயத்ரி தன் தட்டில் வைத்திருந்த உணவை பிசைந்தபடி அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் நீ வருத்தப்படுவ வைஷு, என்னை எவ்வளவு வெறுப்பேத்திரியோ அவ்வளவு நீ அனுபவிப்ப, உன்னை நான் சும்மா விடமாட்டேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டாள் காயத்ரி. இது எதுவும் கண்டுகொள்ளாத சூர்யா வைஷு தங்கள் காதல் வானில் பறந்து கொண்டிருந்தனர். அடடே, என்னம்மா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? விக்கி பாப்பா, நீயும் வந்துட்டியா ஊர்ல இருந்து என்று தன் மகள் வந்த சந்தோஷத்தில் முருகேசன் கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க, ஆமா அங்கிள் என்று உள்ளே நுழைந்த இருவரும், நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா என்று தன் அப்பாவை கட்டிக்கொண்டாள் ரித்து. எனக்கு என்னம்மா, வருமானத்துக்கு தோட்டம் துறவு இருக்குது, ஏதோ போயிட்டு இருக்கு. என் ஒருத்தனுக்கு இதுவே ஜாஸ்தி தான். சீட்டு போட்டு இருக்கேன், மொத்தமாக சீட்டு முடிஞ்சதும் அப்புறம் உனக்கு தான் நகை எடுத்து போடலாம்னு வச்சிருக்கேன் என்றார். அப்படியா, நகையா எடுத்து போட அபி விடலைனா என்று விக்கி கேட்க, அதை பேங்க்கில் டெபாசிட்டில் போட்டுருவேன்ப்பா ரித்து பேரில், ஏதோ என்னால் முடிஞ்சது என் பொண்ணுக்கு கொடுக்கணும் இல்லையா என்றார். அப்பா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியலை என்று கூறிய ரித்துவை பார்த்த அவளின் அப்பா, அதை விடுமா, மாப்பிள்ளை எங்க என்று கேட்க, உங்கள் மாப்பிள்ளை என் கூட வரலப்பா, நான் விக்கி கூட தான் வந்தேன் என்றாள். ஆமாம், அவரோட அம்மாவுக்கு தான் உடம்பு முடியலையாமே, நான் கூட போன வாரம் போய் பார்த்துட்டு வந்தேன், இப்போ நல்லா இருக்காங்க என்றார். அதான்ப்பா, வேலை கொஞ்சம் டைட்டாக இருந்ததால் போக முடியலை, இன்னைக்கு தான் டைம் கிடச்சிது, அவரும் கிளம்பிட்டாரு, ஆனால் நான் கிளம்புனது அவருக்கு தெரியாதுப்பா என்று விவரம் அனைத்தையும் அவள் கூற, விக்கி சொல்லி, ஒரு சில விஷயம் நானும் கேள்விப்பட்டேம்மா, போகிற வீட்டில் அப்படி இப்படித்தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுல்லடா, இனிமே அதுதான் உன் குடும்பம், இப்படி அப்படி எப்படி இருந்தாலும் போக போக எல்லாரும் செட் ஆகிடுவாங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு சம்மந்தி அம்மாவே கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்கு என்றார். எப்படி சொல்கிறீங்கப்பா என்று அவள் ஆச்சரியமாக கேட்க, இல்லடா, முன்னாடி எல்லாம் என்கிட்ட முகம் பார்த்து கூட பேச மாட்டாங்க, இப்போ உடம்பு முடியலைன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தோம்ல, அப்போ நல்லா தான் பேசினாங்க, முன்னாடி மாதிரி முகத்தை திருப்பிக்கலை என்றார். என்னவோப்பா, உங்களால் அந்த மாதிரி இக்னோர் பண்ணால் தாங்கிக்க முடியுது, என்னால் முடியலை, பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது, நல்ல வேளை என்னை சென்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு, இல்லைன்னா ப்ராப்ளம் தான் நிறைய இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் காட்டிக்க மாட்டேன், தைரியமாக இருக்க மாதிரி தான் காட்டுவேன் என்றாள். சரிடா, சரியோ தப்போ, நீ முடிவெடுத்திருக்கிறது கரெக்டு தான், போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், கிளம்பு, போயிட்டு வந்துடுவோம் என்று அவர் கூறியதும், நான் நல்லா தான் இருக்கேன், வாங்கப்பா போவோம் என்றாள். சரிங்க அங்கிள், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் என்றான் விக்கி. நீ எப்போ ஊருக்கு கிளம்புவ விக்கி என்று ரிதன்யா கேட்க, இன்னைக்கு நைட், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் கிளம்புவேன் என்றான். நாளைக்கு காலையில் கிளம்புறதா இருந்தா நானும் வரேன் என்றாள் ரித்து. ஏண்டா ரித்து, வந்த உடனே போகிறேன்னு சொல்கிற? மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு தானே, அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பா என்றாள் சட்டென்று. என்ன வேலைடா என்று அவர் தெரியாமல் கேட்க, உடனே தன் நாக்கை கடித்தவள், அது இல்லைப்பா, அங்கே போட்டது போட்டபடி வீட்டில் கிடக்கு, அப்படியே கிளம்பி வந்துட்டேன், அதெல்லாம் ஒதுங்க வைக்கணும்ல என்றாள். அதெல்லாம் வேணாமா, விக்கி போகட்டும், எப்படியும் மாப்பிள்ளைக்கு நீங்கள் வந்திருக்கன்னு தெரிஞ்சிருக்கோம், உன்னையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போவார், மாப்பிள்ளை வேலைக்கு போகிறவர் தானே, ரொம்ப நாள் லீவு போட முடியாதுடா, அதனால் நீ இங்கேயே தங்கு, உனக்கு அங்கே போக சங்கடமாக இருந்தா என்றார். சரிங்க அங்கிள், நீங்கள் பேசி முடிச்சு முடிவிடுங்க, நான் இப்போதைக்கு கிளம்புறேன் என்றவன், பாய் ரித்து என்று கூறிவிட்டு தன் வீட்டிற்கு கிளம்பினான் விக்கி. ரிதன்யாவும் அவளின் அப்பாவும் ரவிச்சந்திரன் வீட்டிற்கு சென்றனர்.
இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.